ஹாய் மக்களே, 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயாச்சும் கேட்டிருப்போம் இல்லையா? சினிமா, சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டத்தோட தலைவன்னா அவன் பயங்கர ஆக்ரெசிவா எல்லாரையும் அடக்கி ஆள்றவனா தான் இருக்கணும்னு ஒரு இமேஜ் இருக்கு. ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு ஆல்ஃபா கான்செப்ட் இருக்கா? இல்ல இது எல்லாமே ஒரு கட்டுக்கதையா? வாங்க இன்னைக்கு இத பத்தி அலசியா ஆராயலாம். இந்த கூட்டத்துக்கு நான் தான் ஒரே ஆல்ஃபா. இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு நமக்கே பழகி போச்சு. ஒரு ஹீரோ தனக்கு கீழே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு காட்சி ஆல்ஃபா மேல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த ஆல்ஃபாங்கிற கான்செப்டே ஒரு சுத்த பொய். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நாம இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த இந்த விஷயம் ஒரு பெரிய சயின்டிஃபிக் தப்புல இருந்து உருவானது. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அப்போ எப்படி இந்த தப்பான கருத்தை இவ்ளோ பிரபலமாச்சு? இந்த ஆல்ஃபா கட்டுக்கதையோட ஆணி வேற கண்டுபிடிக்க நாம இப்போ ஒரு சின்ன சயின்ஸ் டிடெக்டிவ் வேலையை பார்க்க போறோம். நீங்க ரெடியா? வாங்க இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கலாம். சரி, நம்மளோட க்ளூவை தேடி இந்த ஆல்ஃபாங்கிற வார்த்தை முதல்ல எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போக வேண்டியிருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா கான்செப்ட் ஏதோ ஆதிகாலத்து விஷயம்லாம் இல்ல. 1920களில் கோழிகளை வச்சு ஒரு ஆய்வு செய்யறப்போ பெக்கிங் ஆர்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதாவது எது பெரிய கோழி எது சின்ன கோழின்னு ஒரு வரிசை. அதுக்கப்புறம் 1947ல் ஒரு ஜூல இருந்து ஓநாய்களை ஆய்வு செஞ்ச ருடால்ஃப் ஷெங்கல் தான் முதலா ஆல்ஃபா அனிமல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்புறம் 1970ல் ஒரு புத்தகம் மூலியமா அது பயங்கர பாப்புலர் ஆகி 1982ல் சிம்பன்சிகளை பத்தி இன்னொரு புத்தகம் வந்ததும் உலகம் முழுக்க பரவிடுச்சு. இந்த பெக்கிங் ஆர்டருங்கிறது ஒரு சோஷியல் ரேங்கிங் சிஸ்டம் மாதிரி தாங்க. நம்ம ஸ்கூல்ல சில பசங்க மத்தவங்கள விட பவர்ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி சில விலங்குகள் கூட்டத்துல ஒன்னை விட இன்னொன்னு டாமினண்டா இருக்கும். இந்த ஐடியாவை வச்சுதான் அந்த ஆல்ஃபா கட்டுக்கதையே பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேளுங்க, இந்த மொத்த கட்டுக்கதையோட ஆணி வேர்ல இருக்கிற மிகப்பெரிய தப்பே இதுதான். இந்த ஆல்ஃபா ஓநாய் கான்செப்ட் காட்டுல சுதந்திரமா வாழ்ற ஓநாய்களை வச்சு செஞ்ச ஆய்வுல இருந்து வரவே இல்ல. அதுக்கு பதிலா ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாத ஓநாய்களை ஒரு ஜூல ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு அங்க நடந்ததை வச்சு சொல்லப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு தப்புன்னு. அந்த ஆய்வுக்கு அப்புறம் 1947ல் ருடால்ஃப் ஷென்கல் என்ன எழுதினார்னா, கூட்டத்தோட தலைவன் மத்த ஓநாய்களை அடக்கி கட்டுப்படுத்தி தான் தன்னோட இடத்த தக்க வச்சுக்குது. இந்த ஒரு வரி தான் ஆல்ஃபானா ஒரு முரட்டுத்தனமான வன்முறையான ஆளுங்கிற பிம்பத்தை நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்துச்சு. இப்போதான் நம்ம கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. பல வருஷங்களுக்கு அப்புறம் விஞ்ஞானிகள் நிஜமாவே காட்டுக்குள்ள போய் ஓநாய்களை ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் நாம இதுவரைக்கும் நம்பின எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. இந்த ஸ்லைடை கொஞ்சம் பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். கட்டுக்கதை என்ன சொல்லுது? சம்பந்தமே இல்லாத ஓநாய்களை ஒன்னா அடைச்சு வச்சா அதுங்க அதிகாரத்துக்காக சண்டை போடும்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? காட்டுல ஓநாய் கூட்டம் ஒரு ஃபைட் கிளப் இல்ல, அது ஒரு ஃபேமிலி. அப்பா அம்மா ஓநாய்கள் தன்னோட குட்டிகளை வழிநடத்துது. அவ்வளவுதாங்க விஷயம். ஆமா, இதான் நிஜம். அந்த ஆல்ஃபா ஓநாய்ங்க வேற யாரும் இல்ல, அந்த குடும்பத்தோட அப்பா அம்மா தான். அங்க ஆல்ஃபான்னு ஒரு பதவி ஒரு போஸ்டே கிடையாது, அது வெறும் ஒரு குடும்பம். இதுல என்ன ஒரு கொடுமைனா, இந்த ஆல்ஃபா கான்செப்ட உலகத்துக்கே பரப்புனாரே அந்த விஞ்ஞானி டேவ் மெக், அவரே பல வருஷமா ஐயோ நான் சொன்னது தப்பு அதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரே சொல்றாரு, நான் 1970ல் தப்பா எழுதின ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு. சரி, ஓநாய் கதை இப்படி இருக்கு. அப்போ நம்மளோட சொந்தக்காரங்க மாதிரி இருக்கிற சிம்பான்சிகள் கிட்டையாவது இந்த ஆல்ஃபா வேலை செய்யுமா? வாங்க அடுத்த கட்ட விசாரணைக்கு போலாம். 98.7%. அப்பா, நம்ப முடியுதா? இதுதான் நமக்கும் சிம்பன்சிகளுக்கும் பொனோபோக்களுக்கும் இருக்கிற டிஎன்ஏ ஒற்றுமை. நம்மளோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க. சிம்பன்சிகள் கிட்ட ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனா நாம சினிமால பாக்குற மாதிரி முரட்டுத்தனமா அடாவிடியா இருக்கிறவன் தான் ஆல்ஃபாங்கிறது சிம்பன்சிகள் விஷயத்திலையும் ஒரு தப்பான புரிதல் தான். அப்போ உண்மையிலேயே ஒரு சிம்பன்சி கூட்டத்துல கெத்தான சிம்பன்சி எது தெரியுமா? அது மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, சண்டைய சாமர்த்தியமா தீர்த்து வைக்கிறது, கிடைச்ச சாப்பாடை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது, நிறைய நண்பர்களை சம்பாதிக்கிறது, குட்டிகளோட ஜாலியா விளையாடுறது. அங்க உடம்பு பலத்தை விட சோஷியல் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட இன்னொரு க்ளோஸ் ரிலேட்டிவான பொனோபோக்கல்களை பத்தி பார்த்தா கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. அங்க பெரும்பாலும் பெண் குரங்குகள் தான் லீடர்ஸ். அது மட்டும் இல்ல, அவங்க சண்டையா வன்முறையால இல்ல, அன்பால தீர்த்துக்கிறாங்க. இது ஆல்ஃபா மேல் கான்செப்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குல்ல. சரி, இந்த விலங்குகள் கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் நமக்கு என்ன சொல்லுது? மனுஷங்களான நாம மத்தவங்கள பயமுறுத்தி ஆதிக்கம் செலுத்தணுமா, இல்ல நம்ம அறிவால அவங்க மரியாதையை சம்பாதிக்கணுமா? எது நமக்கு முக்கியம்? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும்.
ஆதிக்கங்கிறது பயமுறுத்தி அதிகாரத்தை வாங்குறது. ஆனா கௌரவங்கிறது நம்ம அறிவாலையும் திறமையாலையும் மத்தவங்க மரியாதையை சம்பாதிக்கிறது. ஒன்னு ஸ்டேட்டஸ பிடுங்கிறது, இன்னொன்னு மத்தவங்க அன்பா கொடுக்கறது. நம்ம மனித சமூகங்கள்ல உண்மையான நிலைச்சு நிக்கிற செல்வாக்கு பயமுறுத்துறதுலேருந்து வராதுங்க, அது மரியாதையிலேருந்து தான் வரும். மத்தவங்கள அடக்கிறத விட நம்ம அறிவையும் திறமையையும் மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது தான் உண்மையான வெற்றி. ஒருவேளை நாம ஏன் இந்த ஆல்ஃபா கட்டுக்கதையால இவ்ளோ ஈர்க்கப்படுறோம்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான தேவையால இருக்குமோ? நம்ம எல்லாருமே ஒரு குழுவோட இணையணும், ஒருத்தருக்கொருத்தர் தொடர்போட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அந்த ஆசை தான் இதுக்கு காரணமா இருக்கலாம். இந்த உலகத்துல நாம எப்படி நடந்துக்கணும்னு யோசிச்சு முடிவு பண்ணக்கூடிய ஒரே இனம் நாம தான். அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்தி. அப்போ நாம எப்படிப்பட்டவங்களா இருக்க தேர்ந்தெடுக்க போறோம்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறேன். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க இந்த ஆல்ஃபா கான்செப்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.